ரகுராம் பியா மாறும் வேலையில்லா பட்டதாரி. இந்த ஆண்டோட வெற்றி படங்கள்ல எல்லா தரப்பினருக்கும் மிக பெரும் லாபத்தை கொடுத்த படமா தனுஷ் நடிச்ச வேலையில்லா பட்டதாரி படம் இருந்துச்சு. தொடர்ச்சியா தோல்வி படங்களால துவண்டிருந்த தனுஷுக்கு இந்த படம் அவரை மீண்டும் பழைய வெற்றி பாதைக்கு கொண்டு போச்சு. ராஞ்சனா படம் மூலம் ஹிந்தியில கூட வெற்றி பெற்ற தனுஷ் தமிழ்ல மீண்டும் தடம் பதிக்க உதவிய படமாகவும் அமைஞ்சது. பிரபல ஒளிப்பதிவாளரான வேல்ராஜ் இந்த படத்தை இயக்குனாரு. அமலா பால், சமுத்திரக்கனி, சரண்யா உள்ளிட்ட எல்லாரோடையும் இயல்பான நடிப்பும் அழகான குடும்ப கதையும் எல்லா ரசிகர்களையும் கவர்ந்துச்சு. தமிழ்ல வெற்றி பெறும் படங்கள் தெலுங்குல வழக்கமா டப்பிங் செய்யப்படுறது வழக்கம். அதுபடி இப்போ வேலையில்லா பட்டதாரி படத்தையும் தெலுங்குல டப் செஞ்சு வேலையில இருக்காங்களாம். படத்துக்கு ரகுராம் பின்னு பேர் வச்சிருக்காங்க. தனுஷ் நடிச்ச திருடா திருடி படம் முதல் கொண்டு அவருடைய பல படங்கள் தெலுங்குல டப் செய்யப்பட்டும் ரீமேக் செய்யப்பட்டும் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல கையாளப்பட்டிருக்கும் பிரச்சனை ஒரு சராசரி குடும்பத்து இளைஞனோட பிரச்சனைன்றதுனால தெலுங்குலயும் நல்ல வரவேற்பு பெறும்னு நம்புறாங்க.